வீர தீர சூரன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சு அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஆனால் வெளிவரல. இது வரைக்குமோ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. B4U அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. காலையில் 10:30 மணி வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க நேற்று. ஆனால் இன்னைக்கு மீண்டும் இன்னொரு ஸ்டே ஆர்டர், இந்த படம் 4 வாரம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. பிரச்சனை எல்லாமே இப்போ பேசி முடிச்சிட்டாங்க. ஈவினிங்லேருந்து இந்த படத்தோடைய காட்சிகள் தேட்டரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த 4 வாரம் தடை போட்டிருந்தாங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்கினா தான் அந்த படம் ரிலீஸ் ஆக முடியும். ஸோ அதையுமே இப்போ முடிச்சிட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் மீண்டும் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருச்சு. இந்த படத்துக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, 5 மணிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது 5 மணிக்குள்ளேனா B4U கிட்ட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் தர வேண்டியது இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. 5 மணிக்குள்ளே அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி 6 மணிலேருந்து இந்த படத்தோடைய காட்சிகள் இப்போதைக்கு தொடங்க போகுது. நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவருமே ரீசெண்டாக இதை பற்றி பேசியிருந்தாப்புல 99% எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம், ஈவினிங்லேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ சியான் விக்ரம் ஃபேன்ஸ் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஈவினிங்லேருந்து தான் இப்போதைக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையானு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீர தீரன் சூரன் படத்துடைய பாகம் 2 பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக நம்ம சியான் விக்ரமுக்கு அமையக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த படம் மட்டும் இப்போ வெளிவந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த வீர தீரன் சூரன் படத்துடைய பாகம் 1 படப்பிடிப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஏன்னா ஏற்கனவே பிளானோடு தான் எல்லாம் முடிச்சு கொண்டு வராங்க. ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.